மீல்ஸ் சாப்பிடலாம்னு வந்திருக்கோம். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் மீல்ஸ்க்கு பேர் போனவங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஸ்டார்டர்ஸ், சைனீஸ் ஸ்டார்டர்ஸ் எல்லாமே வந்து 3 ஸ்டார் ஹோட்டல்ல குடுக்குற மெனூஸ்ல இந்த இடத்துல கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் நம்ம பட்ஜெட்டுக்குள்ளேயே கொடுக்குறாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லாம சைனீஸ்ல காம்போஸ் வெரைட்டிஸுமே நிறைய வச்சிருக்காங்க. இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் எங்க வந்திருக்கேன்றத சொல்லிடுறேன். சுப்ரபாதம் ஹோட்டல் ஆர்காட் ரோட் வலசரவாக்கம்ல லொக்கேட் ஆயிருக்கு. உங்களுக்கு லேண்ட்மார்க் வந்து சங்கீதா மொபைல்ஸ்க்கு ஆப்போசிட்லயே இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு லைவ் லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், புடிச்சு வந்துருங்க. என்னெல்லாம் மெனுல இருக்கு, இன்னைக்கு என்ன ஸ்பெஷலா கொடுக்குறாங்க, பிரைஸ் எப்படி இருக்கு, டேஸ்ட்லாம் எப்படி இருக்கு, டீடைலா வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம் வாங்க. ஓவராலா என்ன மெனு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த லெஃப்ட் சைட் போர்ட்ல கொடுத்துருக்காங்க. காம்போ வெரைட்டிஸ்லாம் என்ன இன்னைக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றத இந்த பக்கம் போட்டிருக்காங்க. உங்களுக்கு சுப்ரபாதம் ஸ்பெஷல் சைனீஸ் காம்போல வெஜ் பிரியாணி வித் வந்து கோபி 65 கொடுக்குறாங்க. அது அப்படியே ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நீங்க. நம்ம உள்ள போய் அப்படியே எனக்கு ஆர்வமா இருக்கு சாப்பிடணும் அப்படின்ட்டு. மீல்ஸ்ல வந்து என்னெல்லாம் இருக்கு? மீல்ஸ்ல வந்து நார்மல் மீல்ஸ் இருக்கு, சுப்ரபாதம் ஸ்பெஷல் மீல்ஸ் இருக்கு, மினி மீல்ஸ் இருக்கு. சுப்ரபாதம் ஸ்பெஷல் மீல்ஸ்னா உங்களுக்கு சூப் வந்துடும், ரொட்டி வரும், கிரேவி வரும், மற்றபடி சப்பாத்தி, பொடி நெய் எல்லாம் வந்துடும், ரைஸ் அன்லிமிட்டெட். எனக்கு பன்னீர் சில்லி பரோட்டா ஒன்று. ஓகே சிஸ்டர். சுப்ரபாதம் ஸ்பெஷல் மீல்ஸ் ஒன்று. ஸ்டார்டர்ஸ்ல வந்து பேபிகார்ன் கோல்டன் பெப்பர் ஃப்ரை, மினி மீல்ஸும் ஒன்று கொடுத்துருங்க. ஓகே. எப்பவுமே ராஜா சார் மியூசிக் ஓடிட்டே இருக்குமா? ஆமாம், மார்னிங் 7 o'clock ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா நைட் வரைக்கும் ஓடிட்டே தான் இருக்கும். கஸ்டமர் வந்து அதை கேட்டுட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். ஒரு மாதிரி பிளசண்டான ஒரு இதாக இருக்கும். அதனால ஆர்டர் பண்ணது எல்லாமே வந்துருச்சு. நான் என்னெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு மினி மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். சுப்ரபாதம் ஸ்பெஷல் மீல்ஸ், தனியா வந்து ஸ்டார்டரும், பன்னீர் சில்லி பரோட்டா, இது எல்லாமே ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து அந்த சுப்ரபாதம் ஸ்பெஷல் மீல்ஸ்ல வந்து சூப்ல கொடுத்துருவாங்க. அது இல்லாம உங்களுக்கு பட்டர் ரொட்டி, பன்னீர் பட்டர் மசாலா, அப்புறம் சவுத் இந்தியன் மீல்ஸ்ல வர எல்லாமே கொடுத்துருவாங்க. அதுல மெயினா வந்து கீ பருப்பு பொடி இதெல்லாம் கொடுக்குறாங்க. கீ பருப்பு பொடி மட்டும் அன்லிமிட்டடா என்னன்னு சொல்லிட்டு போடும் போதே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் சூப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சூப் வந்து டொமேட்டோ சூப்னு நினைக்கிறேன். கலரை பாருங்க. நான் வந்து பெப்பரே போட வேணும், அப்படியே நல்லா காரமா கொடுத்துட்டாங்க. டொமேட்டோ சூப் தான் இது. ஒரு மாதிரி கிரீமியா நல்லா இருக்குங்க சூப்பு. சூப்பு அப்படின்னாலே வந்து அப்படியே தண்ணியா இருக்காம குவாலிட்டி சூப்பரா இருக்கு. சூப்பர். நம்ம யூஸ்வலா ஸ்டார்டரோட சாப்பிடுவோம். நம்ம அந்த சில்லி பரோட்டால எனக்கு கண்ணு உறுத்திட்டே இருக்கு. பன்னீர் சில்லி பரோட்டாவோட பிரைஸ் 180 கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம சாப்பிடும் போதே ஒன்னொன்னத்தோட பிரைஸ் சொல்லிடலாம். இங்க பாருங்க, இந்த போர்ஷன் கொடுத்துருக்காங்க. சில்லி பரோட்டா அப்படின்றதுனால தனியா ஃப்ரை பண்ணி சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. இந்த ஸ்பைசிக்காகவே இதை நான் வாங்கினேன். அவங்க நான் எதிர்பார்த்த மாதிரியே செம்ம காரமா பண்ணியிருக்காங்க. சில்லி எல்லாம் வந்து அப்படியே சாட்டை பண்ணி போட்டதுனால அந்த காரம் இறங்கி அப்படியே சூப்பரா இருக்கு. எனக்கு பரோட்டா ஐட்டம் எல்லாமே பிடிக்கும்ன்றது உங்க எல்லாருக்கும் தெரியும். பரோட்டால நான் என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவேன். இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் கொடுத்தா அந்த பன்னீர் கூட சாப்பிடவே நைஸ் பா. மினி மீல்ஸ் வந்து 130க்கு கொடுக்குறாங்க. மினி மீல்ஸ்ல என்னெல்லாம் வருது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். சப்பாத்தி குருமா கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு கொஞ்சம் போர்ஷன் சாம்பார் சாதம், கர்ட் ரைஸ், அப்புறம் வெஜிடபிள் பிரிஞ்சி, மெயினா வந்து ஸ்வீட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம ஐட்டம் வந்து சக்கரை பொங்கல், அதே மாதிரி காய்க்கு வந்து உருளைக்கிழங்கு கிரேவி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்வீட்லேருந்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால சக்கரை பொங்கல் செஞ்சுருக்காங்கப்பா. சக்கரை பொங்கல் நல்லா இருக்கு. இந்த கோயில் எல்லாம் கொடுப்பாங்களா அந்த பச்சை கருப்புல எல்லாம் போட்டு அப்படியே பிரசாதம் மாதிரியே இருக்குப்பா ஃபீல். யூஸ்வலா சக்கரை பொங்கல் அப்படின்னாலே ஸ்வீட் ஐட்டம்னாலே நான் சாப்பிடுவேன். இதுல வந்து இந்த மாதிரி சக்கரை பொங்கல் கொஞ்சம் ஹெல்தி இல்ல, வெள்ளத்துல பண்றாங்க. மினி மீல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மினியா ஒரு சப்பாத்தி கொடுத்துருக்காங்க. போர்ஷன் ரைஸ் இதை போட்டு சாப்பிட்டாலே போதும். அப்புறம் வந்து பெருசா வருமா, நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். சப்பாத்தி சாஃப்டா இருக்கு. குருமா தான் நான் சொன்ன மாதிரி ஸ்மெல்லே வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு. குருமாவோட
டேஸ்ட் நல்லா இருக்கும். வெஜ்ஜீஸ்னாலே யூஸ்வலா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அடுத்து ரைஸ் பக்கம் போகணும்னு வச்சுக்கோங்களேன். ரைஸ் வந்து 100 கிராம்ஸ் கொடுத்துருப்பாங்க. மெயினா அந்த பிரிஞ்சி பார்க்கும்போது நல்லா இருக்கும் போலயே. இந்த பிரியாணில வீட் ஃபிளேவர்லாம் போட்டு நல்லா இருக்கு. இந்த ஹைதராபாடி பிரியாணி ஸ்டைல்ல பண்ணிருக்காங்க. என்னடா இது காய்கறியே இல்லை அப்படின்னு பார்த்தா ஆக்சுவலி வந்து லைட்டா அந்த உருளைக்கிழங்கு ஃபிளேவர் தெரியுது. இது நல்லா இருக்கு. ஆக்சுவலி வந்து ஒரு ரிச்சான ஃபிளேவர் இருக்கு இந்த பிரியாணில. சாம்பார் ரைஸும் உங்களுக்கு நான் ரைஸோட குவான்டிட்டி எல்லாமே சொல்லிட்டேன். நம்ம உருளைக்கிழங்கோட ட்ரை பண்ண. உருளைக்கிழங்கு நிறைய கொடுத்துருக்காங்கப்பா. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 கிராம்ஸ் இருக்கும். நல்லா ஒரு ஸ்வீட்னஸோட இருக்கு. இந்த சாம்பார் லைட்டா ஸ்பைசி முழுங்கினதுக்கு அப்புறம் வருதுப்பா. உடுப்பி சாம்பார்ல சாம்பார் சாதம் கொடுப்பாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. மேல அந்த கேரட் எல்லாம் போட்டு வெஜ்ஜீஸ் எல்லாம் போட்டு அப்படியே காய்கறியில விளையாடி இருக்காங்கப்பா. இங்க லைட்டா சாப்பிடணும். நான் எல்லாத்தையும் நல்லா சாப்பிடுறேன். நல்லா இருக்கு சாம்பார் சாதமே. தயிர் சாதத்துல மேல அந்த காரா பூந்தி எல்லாம் போட்டு மோர் மிளகாவை இப்படி வச்சிருக்காங்க டெக்கரேஷனுக்கு. மோர் மிளகாவை கடிச்சுக்கிட்டே ஒரு பைட் சாப்பிடலாம். நல்லா இருக்கு. ஆக்சுவலா வந்து தயிரை தாராளமா போட்டு அந்த வெண்ணெய் ஃபிளேவர்லாம் எனக்கு நல்லா வருது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் தயிர் சாதம். இந்த மாதிரி எல்லாம் கொடுத்தாங்கன்னா காராமூந்தியோட அடுத்த ஐட்டம்க்கு போறதுக்கே மனசு வரல. அந்த மோர் மிளகாவோட சாப்பிடும் போது அது ஒரு தனி ஃபீலா இருக்கும். அந்த பிரியாணிலேருந்து தயிர் சாதம் வரைக்குமே ஒரு மாதிரி ஃபிளேவர் வைஸ் சூப்பரா கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பெஷல் மீல்ஸ்ல என்ன வரும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ப்ரைஸுமே சொல்லிடுறேங்க. இதோட ப்ரைஸ் வந்து 240 கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல வந்து நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி சூப் வந்துடும் உங்களுக்கு, பட்டர் ரொட்டி, பன்னீர் பட்டர் மசாலா, குருமா, ஸ்வீட்டு, உருளைக்கிழங்கு கிரேவி, ரசம், சாம்பார், கூட்டு, இது வந்து வத்த குழம்பு. ரைஸ் வந்து அன்லிமிட்டடா கொடுக்குறாங்க. இவங்களே வந்து 2 மீல்ஸ் வச்சிருக்காங்க. ஸ்பெஷல் மீல்ஸ் வந்து 145 கொடுக்குறாங்க. இது வந்து சுப்ரபாதம் ஸ்பெஷல் மீல்ஸ்ங்க. பட்டர் ரொட்டி நானே சொல்றேன். நல்லா பட்டர் எல்லாம் தாராளமா போட்டிருக்காங்க. தகன்னு நின்றான். நான் ஒரு பன்னீர் எடுத்து வச்சிட்டேன். இருந்தாலும் இதுக்குள்ள எவ்வளவு இருக்கு நம்ம ஆராய்ச்சி பண்ணிடலாம். 7-8 பீஸ் இருக்குப்பா. 10 பீஸ் கிட்ட இருக்கும். குட்டி குட்டியா வேற போட்டிருக்காங்க. நல்லா சாஃப்டா இருக்கு. இந்த கஸ்தூரி மேத்தியோட ஃபிளேவர் தூக்கெல்லாம் போட்டு அந்த பன்னீர் பட்டர் மசாலா ஸ்வீட்னஸோட இருக்கும்ல, அதே மாதிரியும் கொடுத்துருக்காங்க. நான் வேற செம்ம க்ரௌடான டைம்ல வந்துட்டேங்க. செம்ம சவுண்டா பேசணும் போல. இல்ல வேற பேக்ரவுண்ட்ல அந்த மியூசிக்கை வேற போட்டு விட்டுறானுங்க. நம்மளால முடியல. ஐயோ மரியாதை இல்லாம பேசிட்டேனே. போட்டு விட்டுடுறாங்க. பட்டர் ரொட்டி இதுலயே வயிறு ஃபுல்லாயிரும் போலயே. நல்லா இருக்கு. உள்ள போறதே தெரியல. இது சாப்பிடுற ஆர்வத்துல இதை மறந்துட்டேன். பேபி கார்ன் பெப்பர் கோல்டன் ஃப்ரை. இது வந்து 240க்கு கொடுக்குறாங்க இந்த போர்ஷன். எனக்கு 1 வாங்கினா 2 பேர் சாப்பிடலாங்க இத. வெளியில நல்லா கிறிஸ்பியா, உள்ள அப்படியே கிரன்ச்சியா இருக்குங்க. சாஃப்டா இருக்கு. காரமா இருக்கு, பேச முடியல. பெப்பர்ன்றதுனால பெப்பர் காரம் அப்படியே காட்டா போட்டாங்க. நம்ம எப்போ ஹோட்டலுக்கு போனாலுமே நான் பன்னீர் ஐட்டம் தான் வந்து ஸ்டார்டருக்கு ஆர்டர் பண்ணுவேன். இந்த டைம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா அந்த மெனுல அதை பார்த்தோன்னே ட்ரை பண்ணேன். பேபி கார்ன் அவ்வளோவா நான் சாப்பிட மாட்டேன். எனக்கு அந்த பேபி கார்னோட டேஸ்ட் தெரியல. பட் வந்து வெளியில அந்த கிரன்ச்சியா சாப்பிடும் போது ஒரு ஸ்டார்டர் நல்லா இருக்கு. சாப்பிடுற ஃபீல் வந்து பாசமா இருக்கு. 2 வாட்டி தருவீங்க, அதுக்கு மேல கேட்ட தர மாட்டீங்க. இது ஓகே. பருப்பு பொடி வந்து 2 வாட்டி கேட்டாதான் தருவாங்களாம். 3வது தடவை கேட்டீங்கன்னா தரமாட்டாங்களாம். இந்த இஞ்சி புளி துவையல் வந்து இந்த பருப்பு பொடி கூட கொடுக்குறாங்க. அப்ப இது கூட தான் சேர்ந்து சாப்பிடணும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு. அந்த இஞ்சி, பச்சை மிளகா போட்டு புளிய போட்டு ஏதோ சம்திங் பண்ணிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியல. நல்லா ஸ்வீட்னஸோட இருக்கு இஞ்சி. அந்த பருப்பு கூட சாப்பிடும் போதே ஒரு மாதிரி தனி ஃபிளேவர் தெரியுதுப்பா அதுல. யூஸ்வலா பருப்பு பொடினா இந்த பருப்பு பொடியுமே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். ஆனா அது கூட சேர்ந்து சாப்பிடும் போது ஒரு ஸ்பெஷலா இருக்கு அந்த ஃபிளேவரே. சாம்பார் நல்லா மைல்டா தான் இருக்கும் போல. மாங்காய் போட்டிருக்காங்க. சூப்பரா இருக்கு. எனக்கு மாங்காய் சாம்பார் ரொம்ப பிடிக்கும். அந்த மாங்காவோட புளி ஜாஸ்தியா போட்டுட்டு புளிய கம்மியா போடுவாங்க. உருளைக்கிழங்கு வந்து நல்லா இருக்கு கிரேவி. இருந்தாலும் இந்த காரசாரமான பெப்பர் ஃப்ரை வச்சு சாப்பிட்டா இன்னும் அருமையா இருக்கு. வத்த குழம்பு சாப்பிடலாம். வெண்டைக்காய் வத்த குழம்பு. வெண்டைக்காவை தனியா ஃப்ரை பண்ணி போட்டிருக்காங்க. அப்பதான் வந்து இப்படி இருக்கும். இல்லைன்னா குழஞ்சி போயிடும்.
வெண்டைக்காய் போட்ட வத்த குழம்பு எனக்கு யூஸ்வலா வெண்டைக்காய் ரொம்ப பிடிக்கும். அதுல வத்த குழம்புல எல்லாம் போட்டா இன்னும் நல்லா இருக்கு. பயங்கர காரமாலாம் கொடுக்காம நமக்கு ஏத்த மாதிரி இருக்குப்பா. நம்ம அந்த கூட்டோட சாப்பிடுவோம். வத்த குழம்புக்கு கூட்டு தான் காம்பினேஷன் நல்லா இருக்கும். சவுச்சவு கூட்டு தான் அது. எட்டி தயிர் வந்து எப்பவுமே தனியா சாப்பிடுறதுக்கே நல்லா இருக்கும். தயிர்ல என்ன டேஸ்ட் என்ன டேஸ்ட். நீங்க எதுவுமே கொடுக்காம வெறும் தயிரை கொடுத்தா கூட நான் ரசிச்சு சாப்பிடுவேன். கூட்டி ஃப்ரூட்டியை கடிச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கணும். எனக்கு இந்த மீல்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆரம்பத்துல இருந்தே வந்து ஒரு மல்டி குசைன் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டா எப்படி ஒரு டேஸ்டும் இந்த ஃபிளேவரும் இருக்கும் அதே மாதிரியே இருந்தது. எல்லாமே ஒரு பெஸ்ட் பிரைஸ்ல தான் கொடுத்துட்டு இருக்காங்க. மல்டி குசைன் ரெஸ்டாரண்ட்னோடனே உங்களுக்கு ப்ரைஸ் வைஸ் ஹையா இருக்கும். எல்லாமே அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பட் வந்து ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல நல்ல ஒரு ஃபுட்டு சாப்பிட்ட ஃபீல் எனக்கு இருக்கு. இது மாதிரி வேற ஏதாவது ஹோட்டல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சாலுமே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து ரிவ்யூ பண்றேன். வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோல நம்ம சந்திக்கலாம். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருத்திகா. பாய்.